ஓகே சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதுல இந்த நிகழ்வுல இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என ஒரு முறை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு, இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸை பொறுத்த அளவுக்கு நிறைய வாரங்கள், நிறைய கடின உழைப்பாலும் சரி, நிறைய ஸ்மார்ட் ஒர்க்ஸாலையும் இந்த வெபினார் வந்து பல பாதைகளை வந்து கடந்து வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரம், அதாவது 109 கடந்து இந்த வாரம் வந்து 110வது வாரம், என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் ஐயா அவர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், அனைத்து துறை பேராசிரியர்களையும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களையும், நம் கல்லூரியினுடைய அனைத்து துறை மாணவர்களையும் இந்த அழகான தருணத்துல வணங்கி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்கலாம். இன்றைய நிகழ்வில், அதாவது நம்மளுடைய சுதந்திர இந்தியாவானது வந்து ஒரு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம சுதந்திரம் பெற்று இந்த இந்தியா வந்து ஒரு 75 ஆண்டு காலம் வந்து இந்த இந்த ஆண்டு தான் வந்து 75வது வருஷம். ஸோ இந்த 75வது ஆண்டை நம்ம கொண்டாடுற வகையில தான் இந்த நேரத்துல நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில இந்தியா அட் 75 அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு ஏவி வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம். ஸோ அதை பொறுத்த அளவுக்கு இந்த நாடு வந்து ஒரு சுதந்திரம் பெற்றிருக்கு அப்படிங்கிற போது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கட்டும், அதுல அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லாரினுடைய அந்த ஒரு உழைப்பு தான் இந்த நாட்டினுடைய அந்த சுதந்திரத்துக்கு வந்து ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கும். இந்த நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நிறைய முரண்பாடான விஷயங்களையும் பார்த்திருக்கலாம், நிறைய ஒற்றுமையும் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்தியா. ஏன்னா நிறைய வந்து இந்த கலாச்சாரங்கள் வந்து ஒவ்வொரு அந்த மாநிலத்துக்கும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி, அதாவது அந்த கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே மாதிரியா நம்ம இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையவே முரண்பட்டு இருக்கும். ஆனா அவங்க எல்லாருமே அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை இருந்தாலும் சரி, அந்த ஒரு வார்த்தையில வந்து ஒண்ணு கூட கூடியவங்க தான் நம்ம இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வீடியோ வந்து ரொம்பவே அழகா நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த நம்மளுடைய நாட்டினுடைய அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள அந்த வேற்றுமையில ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு தலைப்புல அழகாவே எடிட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வெபினார் சீரீஸ்ல இந்த தருணத்துல நம்ம வந்து வெளியிடுறதுல ரொம்பவே பெருமை கொள்கிறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை வந்து இன்றைய ஆங்கர் அவங்க வந்து தொகுத்து வழங்க இருக்கிறாங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளரிடம் சாருகின்றேன். நன்றி வணக்கம். இறுதி வரை நிகழ்ச்சியிலிருந்து கண்டுகளையும் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஹரியண்ணா, ரொம்ப அழகாகவே எல்லாரையும் வெல்கம் பண்ணீங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்பிக்கை என்பது வெற்றி உள்ளவர்களிடம், நம்பிக்கைன்றது நம்ம வெற்றி வந்துச்சுனாலே நமக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல நம்ம நம்பணும், வெற்றிங்கிறது நம்மளை வந்து சேரும் அப்படின்னு நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மளை வந்து வெற்றி வந்து சேரும்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அடுத்தது இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கிளைமேட் சேஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா மழை வந்து வர மாதிரியும் வராத மாதிரியும் அந்த சில்னஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வீக்கு அந்த சில்னஸ் ஹாப்பினஸோட இந்த வீக்குள்ள நம்ம காலை எடுத்து வைக்கலாம். நம்ம ஒரு ஷோனா ஒரு கான்செப்ட் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் ஷோவில் பல புதிய கருத்துகளும் பல விஷயங்களும் பல கதைகளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம்னு தான் சொல்லலாம். இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் மூலயமா நிறைய மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை கரெக்டாக பயன்படுத்திட்டு வராங்க. அதனால தான் நம்ம 110வது வாரத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோன்னு கூட சொல்லலாம். ஒரு வாரமும் புது புது விஷயங்களும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் வரோம். அதே போல தான் இந்த வாரமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பாட்டு வந்தேன், ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என் ரிஷிகா ஃப்ரம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஒரு நிகழ்ச்சினா சரி, ஒரு வீட்டுக்கு விசேஷனாலும் சரி, நம்மளை கண்டிப்பாக வரவேற்பதுக்கு யாராச்சும் இருப்பாங்க, கண்டிப்பாக வெல்கம் பண்ணணும்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே போல் இந்த வாரம் வரவேற்க வராங்க பி சிபராஜ், செகண்ட் பிகாம். இப்போ நீங்கள் U216139 ஐடியா பின் பண்ணிங்க.
வெல்கம் அட்ரஸ். சிவராஜ் இருக்கீங்களா? சரி, இந்த நேரத்துல நம்ம ஒரு கதை பார்க்கலாம். சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கதை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு முனிவர் இருக்காரு. அவர் வந்து ஒரு விஷயம், முனிவர் வந்து ஒரு பள்ளிசாலையில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நல்லதே செய்யுங்க, நல்லதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஒரு பையன் மட்டும் வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், ஏன் நல்லது கெட்டது இது ரெண்டுமே வந்து ஆண்டவங்க படைச்சது தான், அது ஏன் நல்லதே செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பால் கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு மட்டும் சாணத்தை கரைச்சி கொடுக்குறாங்க. அந்த பையன் உடனே எழுந்திரிச்சு போய் அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், இந்தமாரி என்ன எனக்கு மட்டும் சாணம் கொடுக்கறதுக்கு சாணம் வச்சு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னோடனே அந்த முனிவர் கேட்குறாரு, ஏன்பா பாலும் மாட்டுலேருந்து தான் வருது, சாணமும் மாட்டுலேருந்து தானப்பா இருக்குது, இதையா நீ வேறுபடுத்தி பார்க்குற அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம யோசித்து அது பார்க்கணும், அதுக்கு தான் நமக்கு 6வது சிந்தனைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் எது நல்லது எது கெட்டது நம்ம தான் நம்மளுடைய செயல்பாட்டை தெரிஞ்சு நடந்துக்கணும்னு நான் சொல்கிறேன். ஹரி, நான் திருக்குறள் போயிடவா? சரிம்மா, நீங்க நெக்ஸ்ட் போயிடுங்க. ஓகே. நம்ம வாழ்க்கையை பற்றி 2 வரியில் அழகா திருவள்ளுவர் வந்து வச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். திருவள்ளுவர்னோடனே நம்ம மைண்டுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது திருக்குறள் தான் சொல்லணும். திருக்குறளில் அறத்துப்பால்லேருந்து ஒரு அழகான திருக்குறள் கூற வராங்க. ஆர் லாவண்யா, செகண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. இப்போ நீங்கள் U213144 ஐடியா பின் பண்ணீங்க. இன்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸ்க்கு வந்திருக்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு ஆல். என் பேர் லாவண்யா. நான் வந்துட்டு செகண்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு திருக்குறள் சொல்லலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நம்ம காலேஜோட இன்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸ் இதை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மாணவர்கள் தங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு அருமையான மேடை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு இன்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸ் வந்துட்டு 109 வாரங்களை சிறப்பாக கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு 110வது வாரமா சிறப்பாக களமிறங்கியிருக்கு. இந்த 110வது வாரத்துல 110வது வாரம் செலிப்ரேஷன் மட்டும் இல்லாம 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வாரமாகவும் இந்த வாரம் இருக்கு. இந்த ஒரு நல்ல தருணத்துல எனக்கு திருக்குறள் கூற வாய்ப்பு கொடுத்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க திருக்குறளுக்குள்ள போலாம். பால் அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் விருந்தோம்பல், குறள் எண் 81. குறள் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள்:
வீட்டில் இருந்து பொருட்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். சிவயோகி சிவகுமார் விளக்கம். இருக்க செய்து இல்வாழ்வது, விருந்து கொடுப்பது போன்றவைகள் விவசாயம் செய்பவரின் பொருட்டே வந்தது. பொருள் ஆங்கில வடிவில். The whole design of living in the domestic state and laying up property in to be able to exercise the benevolence of hospitality. குறள் ஓவியம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அப்படின்னு நம்மளோட தமிழ பண்பாடான விருந்தோம்பலை பறைசாற்றும் விதமா தான் இந்த திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறளுக்கான பொருள், அப்புறம் வந்துட்டு சிவயோகி சிவகுமார் ஐயா கொடுத்த விளக்கம், அப்புறம் வந்துட்டு பொருள் ஆங்கில வடிவில், இது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த குறளுக்கான ஒரு சிறப்பான ஓவியம் அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னா இந்த படத்தை தான் சொல்ல முடியும். இதை விட ஒரு சிறப்பான ஒரு ஓவியம் நமக்கு கிடைக்காது. பகத்சிங், இவர் வந்துட்டு ஒரு விடுதலை போராட்ட வீரர். நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நிறைய விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி படிச்சிருக்கோம். ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் நிறைய புக்ஸ்ல படிச்சிருப்போம், நிறைய பேரை பத்தி தெரிஞ்சிருப்போம். அதுலயே வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர் வந்துட்டு பகத்சிங். இவர் வந்துட்டு இந்திய விடுதலை இயக்கத்துல ஒரு முக்கியமானவரா இருந்தாரு. இவர் வந்துட்டு எந்த ஒரு உரிமையா இருந்தாலும் ரொம்ப தைரியமா, ரொம்ப துணிச்சலா எல்லாத்தையும் போய் கேட்டாரு. அதனால வந்துட்டு இவரை ஒரு முன்னோடியா எடுத்துக்கிட்டு இவரை வந்துட்டு சுத்தி உள்ள இளைஞர்கள்லாம் இவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இவரை பின்பற்றிட்டே வந்தாங்க. ஆனா வந்துட்டு ஒரு ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, முடிவெடுத்த காதுகளில் எந்த முழக்கம் விழாது. அது மாதிரிதான் நம்மள அடிமையாக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஆங்கிலேயர்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு நம்ம என்னதான் அவங்களை எதிர்த்து கேட்டாலும் உங்களுக்கு அது பெருசா எடுத்துக்கல. அப்போதான் அதனாலதான் வந்துட்டு இவரோட முழக்கத்தை யாரும் ஆன மாதிரி பெருசா எடுத்துக்கல. ஆனா வந்துட்டு இவரை சுத்தி உள்ள இளைஞர்கள்லாம் இவரை ஒரு ரோல் மாடலாவே எடுத்துக்கிற அளவுக்கு இவர் வந்துட்டு ரொம்ப புரட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய இளைஞர்களை இவர் கூடவே சேர்த்துக்கிட்டு இந்திய விடுதலை இயக்கத்துல நிறைய இளைஞர்களையும் சேர்த்து இந்திய விடுதலை இயக்கத்தையும் கூடவே வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினாரு. போராடின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலாளிகள் தொழிலாளிகள் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பாகுபாடுலாம் இருக்கக்கூடாது. நாங்க தொழிலாளிங்க, நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்கு நீங்க சம்பளம் தரீங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நாங்க அடிமையாதான் இருக்கணும் அப்படின்லாம் எங்களை வச்சுக்கூடாது, எங்களுக்குன்னு கொஞ்சம் உரிமை எல்லாம் இருக்கு. அது மாதிரி தொழிலாளர்களோட உரிமைக்காக ரொம்பவே போராடினாங்க. போராடி இந்த மாதிரி தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்கான ஊதியம் இவ்வளவு இருக்கும், அவங்களுக்கான டைமு எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. இவரோட வீரம், புகழ், பெருமை இதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய பண்ணியிருக்காரு. இவரை பத்தி பெருமையை வந்துட்டு இந்த தருணத்துல சொல்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவரை பத்தி கொஞ்சம் பொன்மொழிகள்லாம் சொல்றேன். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து உத்திரம் சிந்துவது மேலானது. பாலுக்களும் குழந்தை, கல்வி கேங்கும் மாணவன், வேலை தேடும் இளைஞன், இவைகள் இந்தியாவே சுதந்திர இந்தியா. வெற்றியடைய கடைசியாக ஓடுகிறேன் என்பதற்காக வருத்தமில்லை, இன்றும் நின்று விடாமல் ஓடுகிறேன் என்பதே பெருமை. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வாரத்துல எனக்கு திருக்குறள் கூறவும் அப்புறம் பகத்சிங்கை பத்தி சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த A.V.C காலேஜுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் டு ஆல். நன்றி லாவண்யா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க திருக்குறள். அது மட்டும் இல்லாம பகத்சிங்கை பத்தியும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவர் சொன்ன பழமொழியெல்லாம் ஒரு பிபிடியா போட்டு அதையும் கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. இந்த வீக் ஹரியண்ணா சொன்ன மாதிரி இந்தியன் 75ன்னு ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க. இப்போ வெல்கம் அட்ரஸ் கூப்பிடுங்க, அவங்க லைன்ல இருக்காங்க. சரி, நம்ம சொன்ன மாதிரி
வீட்டு வாசல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுக்கும் சரி, அதே போல இந்த நிகழ்ச்சியிலும் வரவேற்க கொஞ்சம் தாமதமாயிட்டுன்னு சொல்லலாம். பரவாயில்ல. அதனால இப்போ திரும்பி வெல்கம் அட்ரஸ் கொடுக்க வராங்க. பி சிபிராஜ், செகண்ட் பிகாம். இப்போ நீங்க U21 61 39 ஐடியை பின் பண்ணீங்க. அவையோர் அனைவருக்கும் என் அழகான இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் 110வது எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா அவர்களையும், எங்கள் கல்லூரியின் நிர்வாகத்தை சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்துக் கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகத்தினர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்களையும், கண்காணிப்பாளர்களையும், IQAC பொறுப்பாசிரியர்களையும், இணையம் வாயிலாக எங்களை இணைய வைத்து இப்பதிவுகளை மேற்கொள்ளும் பாலமுருகன் ஐயா மற்றும் கற்புலன்துறை பேராசிரியர் சுந்தரையா அவர்களையும், எங்கள் சிறப்பு ஆலோசகர் அண்ணன் ஐயனார் அவர்களையும், எங்கள் முன்னாள் துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சிவானந்தன் அவர்களையும் மற்றும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் ஹரிஹரன் மற்றும் கிருத்திகா அவர்களையும், எங்கள் கண்காணிப்பாளர்கள் அண்ணன் திருப்பதி ராஜா மற்றும் அண்ணன் அஜித்குமார் அவர்களையும், இன்று அறிமுக உரை வழங்கிய மின்னணு அறிவியல் துறையிலிருந்து அண்ணன் ஹரிஹரன் அவர்களையும், திருக்குறள் வாசிக்கவிருக்கும் உயிரி தொழில்நுட்பவியல் துறையிலிருந்து லாவண்யா அவர்களையும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் வேதியியல் துறையிலிருந்து ரிஷிகா அவர்களையும், அடுத்த கட்ட நகர்வின் தொடக்கம் பற்றி பார்க்கும் சிந்திக்க வைக்கும் வகையில் பேசவிருக்கும் ஆங்கில துறையிலிருந்து பூமிகா அவர்களையும், அடுத்து நன்றி கூறவிருக்கும் வணிகவியல் துறையிலிருந்து அஸ்வின் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதனைத் தொடர்ந்து ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு. அதாவது அந்த ஊர்லயே ரொம்ப பஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ அந்த குடும்பத்துல உள்ளவங்க ரொம்ப செல்வந்தரா இருக்காங்க. அந்த செல்வந்தரா இருக்கிற குடும்பத்திலிருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இந்த ஊர் ஃபுல்லா பஞ்சமா இருக்கு, அப்போ நம்ம மக்களுக்கெல்லாம் ஏதாச்சும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, சரி நம்ம இந்த கொல்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம், அவங்க ஃபர்ஸ்ட் பசி ஆறட்டும், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டா ஃபுல்லா டெய்லி கொல்கட்டை செஞ்சு வைக்கிறாங்க வாசல்ல. குழந்தைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஓடி அந்த கொல்கட்டையை 2, 3, 4ன்னு அவங்க எடுத்துட்டு ஓடுறாங்க. அதில் ஒரே ஒரு பாப்பா மட்டும் கடைசியாக இருக்கிற ஒரு சின்னோண்டு கொல்கட்டையை மட்டும் அடிச்சுக்காம கடைசியாக மீந்து இருக்கிறத எடுத்துகிட்டு போகுது. இதே மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த செல்வந்தர் பார்க்குறாரு, என்ன இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்கட்டை கடைசி கொல்கட்டையில் மட்டும் ஒரே ஒரு தங்க காசை வச்சு வைக்கிறாங்க அந்த கொல்கட்டை உள்ளார. அதே மாதிரியே இன்னைக்கு நடந்துச்சு. இந்த கடைசியாக இருக்கிற கொல்கட்டையை அந்த பாப்பா மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் அதை புட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது உள்ளார ஒரு தங்க காசு இருந்தது. அதை அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. இது அவங்க வீட்டுது, நம்மளோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பொண்ணும் எடுத்துகிட்டு போய் அந்த செல்வந்தர் கொண்டு கொடுக்குறாங்க அந்த காசை. அந்த செல்வந்தர் உடனே அவங்களுக்கு ஒரு பை நிறையா தங்க காயினை மகிழ்ச்சியோட இனாமாக கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த சின்ன காயினை, அந்த தங்க காயினை ரொம்ப கஷ்டத்தில் இருக்காதனால அதை விற்று கூட அவங்க நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். ஆனால் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு துன்ப நிலையில் இருந்தாலும் அவங்க நேர்மையாக செயல்பட்டதுக்காக கிடைச்ச பரிசு தான் இது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் சிபிராஜ். ரொம்ப எல்லாரையும் ஒரு கதையை சொல்லி வரவேற்றிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எல்லாரையும் வரவேற்றீங்க, இப்போ ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. வந்தது தாமதமாக இருந்தாலும் நல்ல விஷயம், கதை சொல்லி எல்லாரையும் வரவேற்றது. ஹரியை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, இந்தியன் 75ன்னு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோன்னு. அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா என்னென்ன இருக்குன்னு?
Janani Janmabhumischa Swargadapi Garyasi. Since times immemorial, the people of our motherland, India, believe that the land of one's birth is superior to the highest heavens. And as we, the citizens of an independent India, come together to celebrate 75 years of our independence on the 15th of August 2022, it is time to embark upon a journey of our heaven, of our paradise, of our motherland, of our incredible India. Let us look at India through the eyes of an ordinary Indian like you and me, who is fortunate enough to have been born on the fertile soil of this timeless land. This great national festival, Azadi Ka Amrit Mahotsav, beckons us to begin our journey by traveling back in time to the fateful stroke of the midnight hour on the 15th of August 1947. That was the day when our glorious nation, the home to the world's oldest continuous civilization, was reborn. The shackles of centuries of colonial rule had finally been broken. The fluttering of the tricolor on the ramparts of the Red Fort heralded a new beginning. This new beginning came after a long and arduous struggle for independence at a cost that cannot be calculated. It is well nigh impossible to say when and where our struggle for independence began, but the sounding of the bugle of the First War of Indian Independence in 1857 was undoubtedly a watershed event. The flame that the brave warriors ignited kept burning till India's eventual independence on the 15th of August 1947. सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है जोर कितना बाजुए का. An independent India come together to celebrate 75 years of our independence on the 15th of August 2022. It is time to embark upon a journey of our heaven, of our paradise, of our motherland, of our incredible India. Let us look at India through the eyes of an ordinary Indian like you and me, who is fortunate enough to have been born on the fertile soil of this timeless land. This great national festival, Azadi Ka Amrit Mahotsav, beckons us to begin our journey by traveling back in time to the fateful stroke of the midnight hour on the 15th of August 1947. That was the day when our glorious nation, the home to the world's oldest continuous civilization, was reborn. The shackles of centuries of colonial rule had finally been broken. The fluttering of the tricolor on the ramparts of the Red Fort heralded a new beginning. This new beginning came after a long and arduous struggle for independence at a cost that cannot be calculated. It is well nigh impossible to say when and where our struggle for independence began, but the sounding of the bugle of the First War of Indian Independence in 1857 was undoubtedly a watershed event. The flame that the brave warriors ignited kept burning till India's eventual independence on the 15th of August 1947. सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है जोर कितना बाजुए कातिल में है. Innumerable Indian women and men
broke the barriers of caste and creed, religion and region to participate in many known and unknown movements and events in the long march of our freedom struggle. From a clarion call for Swarajya to the adoption of Swadeshi, from the Khilafat movement to the non-cooperation movement, from civil rebellions, peasant movements, and tribal uprisings, to the heroic deeds of the undaunted revolutionaries and the Indian National Army, from Jallianwala Bagh to Dandi, from the civil disobedience movement to the Quit India movement, generations of our freedom fighters changed the course of history through their tireless striving for the freedom of their India. The atrocities of the British Raj and the relentless plundering of the proverbial golden bird had left behind a battered nation, a divided land, and millions of refugees. But that is a story for another day. I am overjoyed to see that you have already realized that the responsibility of winning freedom does not rest merely on the shoulders of our countrymen at home. It is but natural that they should bear the brunt of the burden, and they have been doing so already. But at the same time, every Indian, no matter where he may be living at the present time, has a duty towards his country, and he must contribute his due share towards the final victory. कोई बात नहीं है, हम जिंदा रहेंगे या तो मरेंगे, कोई बात नहीं है। बात तो सही बात यह है, आम बात यह है, आखिर में हमारी कामयाबी होगी, इन्हों सलाह होगा। For India and Indians, it was time to unite and build a united India. As a critical next step, the supreme law of our land, the Constitution of India, came into effect on the 26th of January 1950. We, the people of India, solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic which assures the dignity of the individual and the unity and integrity of the nation. India recognizes justice, liberty, and equality as the basic principles of a citizen's lives and seeks to promote fraternity among them. These lofty goals invigorated Indians, and the task of rebuilding the nation gained momentum. The journey continues to date. Today, our nation, India, is the largest democracy in the world. It is one of the fastest growing economies globally. 130 crore Indians live in a country that is a union of 36 states and union territories. They speak over 1,900 languages and dialects. +700 ethnic groups and indigenous communities inhabit this great land, India. India, Indians, and the Indian diaspora around the world continue to take great strides in every field of human endeavor. From constructing engineering marvels and building infrastructure at a relentless pace to establishing preeminent institutes of higher education. From crossing new frontiers in space, medicine, and healthcare, to marching ahead in information technology and digital services. From building large-scale global businesses and financial infrastructure, to producing works of literature and art. From revolutionizing agriculture to catalyzing allied activities. From setting up facilities to support best-in-class
research in STEM to powering a digital India. From endeavoring to break new ground in sports to building a world-class entertainment industry, Indians are determined to rise to every occasion and to every opportunity. The infinite list of Indians who keep our nation going includes many women and men in uniform and in plain clothes. Crores of Indians sleep peacefully as the valiant sons and daughters of our country, who constitute one of the world's largest and best armed forces, stay awake and make the supreme sacrifice to guard our borders and to keep our land, our seas, and our airspace secure. From doctors, nurses, and healthcare staff to the support staff who work behind the scenes, from the police and the paramilitary forces to lawyers and members of the judiciary and the executive, from teachers to people in media, from shopkeepers and farmers to homemakers and logistics providers. These are the Indians who make incredible India truly incredible. Our entrepreneurial zeal, our penchant for knowledge and learning, our desire to excel, and our resolve to preserve the foundation of a Sanatan Bharat, even as we leapfrog into a new era, ensures that the colors of the old and the new blend together to form the kaleidoscope of the land called India, of incredible India. India is a land to be experienced not only with all human faculties, but also with the heart, the mind, and the soul. India is the land of unfathomable tangible and intangible cultural heritage and natural heritage. Our breathtakingly beautiful and diverse land boasts of the snow-capped peaks of the stunning Himalayas and of endless picturesque beaches, of verdant valleys and of undulating plateaus, of silent deserts and of powerful rivers. India is the land that is home to 40 sites that are inscribed on the UNESCO World Heritage List as of July 31st, 2021. 32 of these sites fall under the category of cultural heritage, 7 fall under the category of natural heritage, and 1 is a mixed property that falls under both the categories as per the UNESCO classification. From the whisperings of our ancestors at Bhimbetka and Dholavira to the footsteps of modern Indians in Chandigarh, from the roar of the tigers at Sundarbans to the pristine beauty of the Western Ghats, from the majesty of the temples built by the Chols, the Pallavs and the Kakatiyas, to the grandeur of the Agra fort, from Hampi to Ahmedabad, from the churches of Goa to the valley of flowers in the majestic Himalayas. The UNESCO World Heritage List just about scratches the surface of India. India is the land of flora and fauna. 89,000 plus species of fauna, 47,000 plus species of flora, and over 80 million plus hectares of virgin forest land remind us that we have been entrusted with the onerous responsibility of conserving and preserving our environment. It is little wonder then that the Gir forest in Gujarat is the only place in Asia where the Asiatic lion's roars can still be heard.
India is the land of spirituality and plurality. This is the land of the Vedas, of the Itihas and of the Purans, the land of the peace-loving, enlightened Buddha, the land of the paragon of non-violence, Mahavir, the land of the valiant Sikh gurus, of the wandering ascetics, and of the devoted saints. It is the land of the Muslims, of the Parsis, of the Christians, of the Jews, and of the followers of every faith that made India their home. India is the land where we worship the divinity of the feminine, the divinity in every aspect of nature, and the inherent divinity in every living being. Ekam sad vipra bahuda vadanti. India is the land of the literary arts, of the performing arts, and of the visual arts. It is the land of symbols and stories, of literature and poetry. For Indians, kala or art is sadhana, it is worship. From classical dances, music, and theatre to a mind-boggling array of folk art forms, from every nook and corner of our vast land, India offers myriad rasas and aesthetics that suit every mood and every taste. India is the land where the hands of millions of Indians weave magic, spin magic, and create magic. Our rich tapestry of handlooms, our unbelievable array of arts and handicrafts, and our mind-boggling varieties of cuisines cannot be seen or experienced in one lifetime. India is the land of knowledge and learning, of yoga and Ayurveda. Our traditional knowledge systems have always focused on the holistic development of the human body and mind in tandem with nature to ensure wellness. India is the land of hope and celebration. From the infinite diyas of Deepavali to the Sevai of Eid, from the colors of Holi to the multitude of New Years, from the harvest to the onset of changing seasons, every day is a festival in incredible India. India is the land where the sun rises early to witness and soak in the pristine beauty and the wonders of her states located in the northeast. The sights, the colors, the sounds, the tastes, and the experiences of our northeastern states make our motherland truly incredible. India at 75 is work in progress. Our magnificent country is a young nation and an old nation. While we have conquered many peaks, innumerable peaks beckon. We have to continue to work relentlessly to fulfill the promises that we, the people of India, made to ourselves. Our struggle is not only to help India regain her status as the Vishwa Guru, who will guide the world with the light of her wisdom, her ideas,
and her creations, and to preserve her diversity and rich natural and cultural heritage for our future generations, but also to restore to India her rightful status as the golden bird. The struggle is to bring a smile on the face of each of the nation's 130 crore citizens. Azadi Ka Amrit Mahotsav presents an unparalleled opportunity to each of us to build the incredible India of our ambitions and of our dreams, to fuse our glorious past with a golden future and ஓகே சார், நாங்கள் நெக்ஸ்ட் ஈவெண்ட் போயிடலாம் சார். சரிங்க சார். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ ப்ரெசன்டேஷன் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இந்தியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ இந்த இந்தியாங்கிறது எவ்வளோ என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ என்ன அப்படின்ற அளவுக்கு இன்ஃபினிட்டிவ் அளவுக்கு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோன்னு கூட சொல்லலாம். அடுத்தது சிந்தனை களம்னாலே சிந்திக்க வைக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தனை களத்தில் வேலை வாய்ப்பினை பற்றியும் சொல்லுவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கும் இது ஒரு புதிய விஷயமாகவும் இருக்கும். தெரிஞ்சுக்காதவங்க இந்த சிந்தனை களத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலியமாகவும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். சிந்தனை களம் கூற வராங்க எம் பூமிகா, செகண்ட் BA இங்கிலீஷ், U21 44 36 ஐடியை பின் பண்ணிங்க. I'm M. Bhumika from 2nd BA English. Good evening. டிஸ்க்ளைமர்: இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் இருந்தே பெறப்பட்டதாகும். யாரையும் மற்றும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. மேலும் இந்த தகவல் அனைத்தும் பகிரப்படுவதன் நோக்கம் மாணவர்கள் அரிய பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. வெபினார் 110. சிந்தனை களம், அறிவோம் கற்போம். நம்ம ஓகே டு ஜிகேல எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தேசிய கொடியை பற்றி தான். நம்மளோட தேசிய கொடிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா மூவர்ண கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை கலர் ஃப்ளாக். ஏன் நம்ம தேசிய கொடியை மூவர்ண கொடின்னு சொல்கிறோம்? அதில் 4 கலரில் இருக்குது. அப்புறம் ஏன் நம்ம தேசிய கொடியை மூவர்ண கொடினே சொல்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு காவி கலர் இருக்குது, அடுத்து வெள்ளை கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, நடுவில் அசோகா சக்கரம் நேவி ப்ளூ கலரில் இருக்குது. இந்த 3 கலரும் ஒவ்வொரு இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு காவி கலர் தைரியத்தையும் தியாகத்தையும் கொடுக்குது.
வெள்ளை கலர் வந்து அமைதி, தூய்மை. அப்புறம் பச்சை கலர் வந்து பசுமை, வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நடுவுல இருக்கிற அசோகா சக்கரம் வந்து எது குறிக்குதுன்னா எல்லா மக்களும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றத குறிக்குது. அதை வந்து நம்ம ஒரு நேஷனல் சிம்பிளா தான் பாக்குறோம், தேசிய சின்னமா தான் பாக்குறோம். அதனால அது வந்து ஒரு கலரா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம தேசிய கொடிய மூவர்ண கொடி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம என்னத்தை பத்தி பார்க்கலாம்னா, நம்ம தேசிய கொடியார வரலாறை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ, ரிபப்ளிக் டே எப்போன்னு தெரியும். நம்மளோட ஃபிளாக் டே எப்போ, கொடி நாள் எப்போன்னு தெரியுமா? நம்மளோட நேஷனல் ஃபிளாக் டே வந்து ஜூலை 22, 1947 தான். நம்ம கொடியை முதல்ல யார் உருவாக்குனா, எப்போ உருவாக்குனாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இந்தியன் பீப்புளுக்கும் நடுவில் சண்டை நடந்துட்டு இருந்துச்சான். அப்போ வந்து இந்தியர்களுக்கு நாங்கள் வந்து இந்தியர்கள் அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக ஒரு கொடி தேவைப்பட்டுச்சான். அந்த சமயத்துல தான் இந்தியர்களுக்காக ஒரு கொடியை ரெடி பண்ணாங்களாம். ஃபர்ஸ்ட் கொடியை யார் ரெடி பண்ணா அப்படின்னா, சுவாமி விவேகானந்தரின் சீடரான நிவேதிதா அப்படின்றவங்க கொடியை உருவாக்க தானாகவே முன் வந்தாங்களாம். 1906 ஆகஸ்ட் 7ல் வங்க பிரிவினை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்துல மூவர்ண கொடி ஃபர்ஸ்ட் அறிமுகமானதான். அந்த கொடியில ஃபர்ஸ்ட் நடுவுல வந்து வந்தே மாதரம்னு எழுதியிருக்கும். இப்ப இருக்கிற கொடியில உள்ள வெள்ளை கலருக்கு பதிலா அப்ப உள்ளதுல வந்து எல்லோ கலர், மஞ்சள் நிறம் இருந்தது. அதனால அது வந்து கல்கத்தா கொடின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு அந்த கொடி. அதனால ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு கொடியை உருவாக்கணும் அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் திட்டமிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சான். அந்த சமயத்துலதான் 1916 பிங்களி வெங்கையா அவரு வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர். அவர் தான் சொன்னாரா எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான கொடியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாராம். 1931 பிங்களி வெங்கையா வடிவமைத்த காவி, வெள்ளை, பச்சை வண்ணம் நடுவில் ராட்டை சக்கரம் உள்ள கொடியை தயாரிச்சாங்களாம். இதற்கு போட்டியா நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் தனது தேசிய படைக்கு ராட்டை சக்கரத்துக்கு பதிலாக பாயும் புலி சின்னத்துல ஒரு கொடியை உருவாக்குனாங்களாம். இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பிங்களி வெங்கையா அவங்க வந்து காந்தியோட ஆலோசனையை கேட்டுட்டு ஒரு கொடியை உருவாக்குறாங்க. அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நேஷனல் பிளாக், தேசிய கொடி. 1950 ஜனவரி 26 தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்களாம். அப்போ வந்து தேசிய கொடிய தேசிய விழாக்களுக்கு மட்டும்தான் ஏத்துவாங்களாம். அதனால அதுக்கப்புறம் 2002 ஜனவரி 26 முதல் நாட்டு மக்கள் தேசிய கொடியை எல்லா நாட்களிலும் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் தேசிய கொடியை அவமதிச்சா 3 ஆண்டு சிறை தண்டனையும் அப்புறம் அபராதமும் விதிப்பாங்களாம். இது வரைக்கும் நம்ம கொடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் பத்தி பார்க்கலாம். வேலைவாய்ப்பு செய்திகள். JSSC recruitment. JSSC notification 2022. Name of the board, Jharkhand Staff Selection Commission, JSSC. Name of the examination, Postgraduate Trained Teacher Competitive Examination 2022. Number of vacancies 3120. Online applications available from 25/8/2022. Last date to apply 23/9/2022. RR recruitment. Rolls-Royce recruitment 2022. Board name, Rolls-Royce. Post, Service Project Engineering and Commissioning Engineering. Vacancies as per required. Starting date 4/8/2022. Bharatiyar University recruitment. Bharatiyar University recruitment 2022 notification. The board's name, Bharatiyar University. The post title, guest faculty. Number of openings as per required. Walk-in interview 12/8/2022. Last date 11/8/2022. Status notification realized. இது வரைக்கும் நான் சொன்ன ஜாப்க்கான லிங்க் எல்லாமே சாட் பாக்ஸில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பூமிகா அவர்களே. ரொம்ப அழகாக வந்து கொடியை பற்றியும் கொடியில் உள்ள கலரை பற்றியும் அது கொடி எப்படி உருவானதும் பற்றியும் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளை பற்றியும் சொன்னீங்க. அடுத்தது நம்ம வந்து நிகழ்ச்சியை இப்போ தான் தொடங்கின மாதிரி இருக்குது.
அதுக்குள்ளே நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம்னு தான் சொல்லலாம். முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டுக்கு ஞாபகம் வருது நன்றி உரை தான். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வராங்க பி அஸ்வின், செகண்ட் பிகாம். இப்போ நீங்கள் U216510 ஐடியை பின் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். அழகிய ஆதவன் தன் ஒளியோடு வெண்ணிற வெண்ணிலா தன் கார்குழல் கருமையை பரவிட இரண்டும் சங்கமம் செய்யும் அழகிய மாலை பொழுது வணக்கங்கள். மூன்றின் மகிமை அறிந்து மூன்றெழுத்து தமிழின் முத்தான நன்றியை நிறைந்த மனதோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய நிகழ்வு 110வது வாரத்தில் வருகை புரிந்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், நம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், A.V.C பொறுப்பு ஆசிரியர்களுக்கும், அனைத்து துறை தலைவர்களுக்கும், அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும், காலை நேர மாலை நேர அலுவலக பணியாளர்களுக்கும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும், அனைத்து துறை மாணவர்களுக்கும், இணையதள பதிவுகளை மேற்கொள்ளும் பாலமுருகன் சார் அவர்களுக்கும், கட்புலன் துறை பேராசிரியர் சுந்தர் சார் அவர்களுக்கும், முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சிறப்பு ஆலோசகரான அன்புசார் சகோதரர் ஐயனார் மற்றும் முன்னாள் துணை ஒருங்கிணைப்பாளர் அன்புசார் சகோதரர் சிவானந்தம் அவர்களுக்கும், அறிமுக உரை வழங்கிய ஒருங்கிணைப்பாளரான அன்புசார் சகோதரர் ஹரிகரன் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளரான சகோதரி கிருத்திகா அவர்களுக்கும், கண்காணிப்பாளர் அன்புசார் சகோதரர் திருப்பதி ராஜா அவர்களுக்கும், துணை கண்காணிப்பாளர் அன்புசார் சகோதரர் அஜித் அவர்களுக்கும் எங்கள் மனமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். இன்றைய நிகழ்வில் திருக்குறள் வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் செகண்ட் B.Sc பயோடெக்னாலஜியில் இருந்து ஆர் லாவண்யா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் செகண்ட் பிகாமில் இருந்து பி ராஜேஷ் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் OK2GK வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் செகண்ட் BA இங்கிலீஷில் இருந்து எம் பூமிகா, இன்றைய நிகழ்வினை தொகுத்து வழங்கிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் தேர்ட் B.Sc மேத்தமெட்டிக்கில் இருந்து யு விமல்ராஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வு முழுவதிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வாரம் ஒரு பொன்மொழி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நாம் தற்பொழுது இந்த பழமொழியின் உண்மை வடிவினை காண்போம். சங்க காலத்தில் நம் முன்னோர்கள் படுக்க பாய் மட்டுமே பயன்படுத்தினார்கள். அந்த பாய்ப்புல்லு கொண்டு தயாரிக்கப்பட்டதாகும். அந்த புல்லு கற்பூர புல், கோரை புல் என இரு வகைப்படும். கோரை புல்லுக்கு கழு என்று வேறு ஒரு பெயர் உண்டு. கற்பூர புல்லு கொண்டு தயாரிக்கப்படும் பாயில் கற்பூர வாசனை வரும். கற்பூர பாயின் விலை அதிகம். பெரிய செல்வந்தர்கள் தான் அதனை பயன்படுத்துவார்கள். கோர புல்லு கொண்டு தயாரிக்கப்படும் பாய் சாதாரணமாக இருக்கும். இதன் விலையும் குறைவு. பாமர மக்கள் பயன்பாட்டிற்கு உதவும் இதனை மனதில் வைத்து வந்த பழமொழிதான் கழுதைக்க தெரியுமா கற்பூர வாசனை. கழு என்ற கோரை புல்லின் பெயருடன் தைக்க என்ற செயலும் இணைந்து கழுதைக்க என்று சொல்லி சொல்லி அவ்வார்த்தை மருவி கழுதைக்கு என்று ஆகிவிட்டது. அதன் உண்மையான அர்த்தம் கழு என்ற கோரைப்புல் கொண்டு செய்யப்படும் பாயில் எப்படி கற்பூர வாசனை வரும் என்பதுதான். அதுதான் தற்பொழுது மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று ஆகிவிட்டது. இது கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பொருந்தொற்று காலம். அனைவரும் முகக்கவசம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், கொரோனாவை வெல்வோம். கொரோனா இல்லாத நாடாக இந்தியா மாற வழிவகுப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் அஸ்வின். ரொம்ப எல்லாரையும் நன்றி சொல்லி விடை கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பழமொழியில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற பழமொழி தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாடை. இதை எப்படி மாற்றிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. கரெக்டாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிகழ்ச்சியும் ரொம்ப சிறப்பாக போணுச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நிறைய எப்போதுமே வந்து ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த நேரத்தை வந்து ஒரு வீடியோவாக போட்டு அதில் வந்து இந்தியானா எப்படி இருக்கும், என்னென்ன இருக்குன்றதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த நேரத்தில் நான் ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, ஒரு நாட்டு அரசர் வந்து சொல்கிறாரு, நான் என்னோட இடத்த வந்து நான் வந்து இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு யாருக்காச்சும் தரேன், ஒரு போட்டி வைக்கிறேன். ஆனால் அந்த போட்டியில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா உங்கள் கையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு போவே இல்லை.
தோத்துட்டா எங்க கையை வெட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தவர் மட்டும் போய் தைரியமா வந்து போறான். அப்போ ஊர்ல உள்ளவங்கலாம் கேக்குறாங்க, என்ன உனக்கு தோத்துருன்ற ஒரு பயம் இல்லையா அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, அதுக்கு வந்து ஜெயிச்சுட்டா நமக்கு அந்த சிம்மாசனம் கிடைக்கும், தோத்துட்டா 2 கை தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். அங்க வந்து அரசர் என்ன வந்து போட்டி வச்சிருந்தாருன்னா, யாரு வந்து தன்னுடைய தைரியத்தை கொடுத்து தன்னை வெளிவிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த அரசவையை கொடுக்கணும்னு இருந்தாரு. அந்த அரசவையை அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா என்ன சொல்றாங்கன்னா, வீழ்வது குற்றம் அல்ல, வீழ்ந்து கிடைப்பதுதான் குற்றம் என்று சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து தொகுப்பிக்க வாய்ப்பினை கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும், அப்புறம் எந்தூஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினாரின் குழு உள்ளவங்க அவங்களுக்கும், அப்புறம் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிவினை தெரிவித்து கொண்டு, இதே போல நெக்ஸ்ட் வாரமும் நான் வர ட்ரை பண்றேன். இப்போதைக்கு விடை பெற்று கொள்கிறேன். நன்றி. நன்றி ரிஷிகா. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு நான் முன்னதே சொல்லது போலதான் அந்த இந்தியா டு 75 அப்படிங்கிற அந்த ஏவி வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்புறேன். இப்படிதான் நம்மளுடைய இந்திய நாடு வந்து எல்லா வளங்களும் இருக்கும், எல்லா கலாச்சாரமும் பண்பாட்டு அடையாளமும் இருந்தும் கூட இன்னும் நம்மளுடைய உலக நாடுகள் மத்தியில இன்னும் அந்த வல்லரசு கனவு அப்படிங்கிறது இனிமே இருந்துட்டு இருக்கு. எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க வந்து இந்தியா வந்து 2020 வல்லரசு ஆகணும் அப்படின்னு கனவு கண்டாரோ, அது போல ஒவ்வொரு இந்தியனும் வந்து இனிமே நம்முடைய இந்தியா வந்து மீண்டும் வல்லரசு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்திய நாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டெவலப் ஆகுன ஒரு நேஷனா இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப அழகா எல்லாருமே பேசியிருந்தாங்க. மீண்டும் இதே போல அடுத்த வாரம் இன்னும் புது புது விஷயங்களையும் புது புது அழகான விஷயங்களையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதில் இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரிஸ் வந்து காத்துட்டு இருக்கு. அதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது சி ஹரிஹரன் மற்றும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் டீம். நன்றி, வணக்கம்.